உங்ககிட்ட முக்கியமா செக் பண்ண வேண்டிய 2 கொஸ்டின் இருக்கு. when can a virtual firewall start running queries அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆமா கரெக்ட். 50% அந்த சர்வர்ஸ் வந்து ப்ரொவிஷன் ஆனவனே வந்து கொரியர் எடுக்க ஆரம்பிச்சிடும். நானும் படிச்ச இந்த கொஸ்டின். ஆனா வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நெட்ல போட்டு பார்க்கையில அவங்க ஆப்ஷன் வந்து ஒன்லி டூரிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஃபைன் டைம் ஸ்லாட்ங்கிறாங்க. தப்பு இல்ல, இல்ல when it is provision is completed தான் அதுதான் வந்து கரெக்டா இருக்கும். கொரிஸ் வந்து எப்ப ரன் ஆகும்? பி தான் கரெக்டான ஆன்சர். பி தான் கரெக்ட். ஓகே. Site can be suspended or resumed. Site can be suspended or resumed ன்னு இருக்கு. ட்ரூவா? ஆமா ட்ரூ. சோ அதுல வந்து ஆட்டோ இன்ஜெஸ்ட் அப்படின்னு இருக்குதுல ஒரு ஆப்ஷன். அப்படி அது வந்து ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அது சஸ்பெண்டட் மோடுக்கு போயிருது போல இருக்கு. அது வந்து நீங்க மேனுவலைஸ் பண்ணணும். அது வந்து ஆட்டோ இன்ஜெக்ஷன் ட்ரூவா இருக்கையில வந்து அது வந்து சஸ்பெண்டட் பாஸ்ட்ங்கிற மாதிரி வந்துருது. இந்த இதுதான் இருக்குது. பாஸ்ட் 2 தான் இருக்குது. இந்த இதுதான் இவங்க கொடுக்குறாங்க. ஆனா இது சஸ்பெண்ட் ரன்னிங்கா இல்ல பாஸ் ஆகி இருக்குதாங்கிற மாதிரி தான் வருது. சஸ்பெண்டட் அப்படிங்கிறது அது நம்ம எப்படி எடுத்துக்கிறது இல்லை. ஆட்டோ இன்ஜெக்ஷன் ட்ரூ இருக்குங்களா? இங்க வந்து இதுல குளோனிங்ல வந்து அவங்க இதை கொடுக்குறாங்க. இந்த இது வருது. ஓகே. பைப் எக்ஸிகியூஷன் பாஸ்ட் ஃபால்ஸ் இந்த மாதிரி வருது. பைப் எக்ஸிகியூஷன் பாஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே. சோ இது வந்து பாஸும் சஸ்பெண்டும் உங்களுக்கு ஈக்குவல் தானே இல்ல டிஃபரெண்டா? சஸ்பெண்ட் பண்ணணும், கொஞ்ச நேரம் சஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த கேள்வி. A single database can exist in one or more than Snowflake account. Single database can exist in more than one Snowflake account. நான் ஃபால்ஸ் செக் பண்ணேன். ஒரு டேட்டாபேஸ் வந்து 2 அக்கவுண்ட்ல இருக்க முடியாதுல. அதான் நான் ஃபால்ஸ்ங்கிறத அதையும் கொடுத்துருந்தாங்க ஒரு சைட்ல செக் பண்ணும்போது. ஃபால்ஸ் இருக்குது, இதுவுமே ஃபால்ஸ் இருக்குது. ஆனா இதை கொடுக்குறாங்க ஒன்லி டூரிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஃபைன் டைம் ஸ்லாட் கொடுத்தாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் கரெக்டா இருக்குமான்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலான்ட்டு. இது பைப் கேன் பி சஸ்பெண்டட் ரெசியூம்டு வந்து ஃபால்ஸ்ன்னு சைட்ல கொடுக்குறாங்க. என்ன ரீசனா தெரியல. ஆனா வந்து நம்மளால வந்து பாஸ் பண்ண முடியுது. பாஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு இங்க கொடுக்குறானே. பைப் எக்ஸிகியூஷன் பாஸ்ட் ட்ரூன்னு கொடுத்தோம்னா அது பாஸ் ஆயிடும். உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து இன்ஜெக்ட் பண்ணாது. அந்த 2 தான். அப்புறம் கீழே இருக்கிற அந்த ரிலீஸ் தான் எனக்கு கொஞ்சம் குழப்பிட்டே இருந்துச்சு. 2 ரிலீஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டேஜ் ரிலீஸ் ஒன்னு இருக்கு. ஸ்டேஜ் ரிலீஸ் இன்னொன்னு வந்து பேட்ச் ரிலீஸ். ஓகே. 2 ரிலீஸ் ஆகும். பேட்ச் ரிலீஸ் வந்து இமிடியேட்டா பேட்ச் வந்து அப்படியே இமிடியேட்டா எல்லாத்துக்கும் அப்படியே போயிரும் போல இருக்கு. எல்லா சொல்லுங்க அப்ளை ஆயிடும். பேட்ச் வந்து பேட்ச் இமிடியேட்டா மாதிரி இருக்கு. அது ஆமா இமிடியேட்டா எல்லாத்துக்கும் ஆயிடும். எல்லா எடிச்சுக்குமே போயிடும். ஓகே ஓகே. இந்த ஸ்டேஜ் ரிலீஸ்னு போனீங்கன்னா அது மேஜர் சாஃப்ட்வேரோட சேஞ்சு. ஸோ அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும். ஏர்லி ரிலீஸ் அக்சஸ் யார் ஆஃப் பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு போகும். அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா ஸ்டாண்டர்டுக்கு போகும். கடைசியா தான் வந்து இந்த என்டர்பிரைஸ் அந்த பிசினஸ் கிரிட்டிக்கல் என்டர்பிரைஸ் அதுக்கு எல்லாத்தையும் கடைசியா தான் போகும். ஆமா, ஏர்லி அக்சஸ் அக்கௌண்ட் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட், அப்புறம் ஃபைனலி வந்து என்டர்பிரைஸ் அப்டேட். ஏன்னா இதுலயே 2 இருக்குது. எது லாஸ்டா வந்து அப்டேட் ஆகுது, எது வந்து அஹெட்டா வந்து அப்டேட் ஆகுங்கிற மாதிரி இந்த 2 கொஸ்டின் மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருந்ததுனால அதை மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணேன். அப்புறம் இன்னொரு இது நீங்களும் அதை கொடுத்துருக்கீங்க. அந்த கொஸ்டின் வந்து தம்ஸ்ல நீங்க கொடுத்தீங்க டைப் ஸ்கேன். அப்போ ஒரு கல்வி பண்ணி இன்னொரு கல்வியில போக. ஓகே.
ரெண்டாவது வந்து இனிஷியலி சஸ்பெண்டட் ட்ரூன்னு இருந்துச்சுன்னா இட் கன்சியூம் ஃபர்ஸ்ட் 1 minute டிஃபால்ட் பில்லிங் அப்படிங்கிறதுக்கு வந்து நோன்னு கொடுத்துருக்கேன். அது எங்கேயும் செக் பண்ண முடியல. பட் என்னன்னா உங்களுக்கு வந்து அது நான் செக் பண்ணிட்டேன். நோ தான். ஓகே நோ தான். சரி ஓகே. இது when copy command default file format ஏதாவது ஐடியா இருக்குங்களா? நான் அந்த சிஎஸ்சி தான் இந்த காப்பி கமாண்ட். சரி ஓகே, நான் அதை ட்ரை பண்றேன். அதுல வந்து அதுல என்ன ஆப்ஷன் இருந்துச்சு, முதல்ல சிஎஸ்சி, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே செமி டெக்ஸ்டர்ட் ஃபைல் ஃபார்மேட்டா இருந்துச்சு. ஜேசான், அதுக்கப்புறம் ஜேசான் இருந்துச்சு, சிஎஸ்சி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த வேற ஏதோ ஓஆர்சின்னு ஒரு ஃபார்மேட் அந்த மாதிரி இருந்துச்சு. நான் சிஎஸ்சி எடுத்துட்டேன். சரி ஓகே. இதுல ஸ்னோஃப்ளேக் ஓகே, அந்த மைக்ரேட் பண்ணும்போது இண்டெக்ஸ் மட்டும் காப்பி ஆகாது, நம்ம மேனுவல் நம்ம தான் பண்ணணும். இல்ல இண்டெக்ஸ் ஆமா கரெக்ட். இது ஓகே. இன் ஸ்னோஃப்ளேக் ஒர்க் ஷீட் ஹவு வில் யூ செட் வேர் ஹவுஸ் அப்படின்னு இருக்கு. யூஸ் பண்ணி தானே இது பண்ணுவேன் வேர் ஹவுஸ். பண்ணணும் வேர் ஹவுஸ் தான். நம்ம மேல வந்து டாப்ல இருந்து நான் வந்துக்கலாம். Third-party tools that support JDBC or ODBC driver will be able to connect to the Snowflake. அது வந்து ட்ரூ தாங்க. JDBC ODBC driver will be able to connect to Snowflake. பெரிய கொஸ்டினா இருந்துச்சு ஆக்சுவலா. எப்படி இருந்துச்சுன்னா, third-party tools which doesn't have access to Snowflake but they support the JDBC ODBC drivers, will they be able to connect to Snowflake அப்படின்னு பெரிய கொஸ்டின் இருந்துச்சு. ஆனா ட்ரூ தான். ஓகே ட்ரூ ஓகே. User who is able to connect SnowSQL needs support to connect to Snowflake Web UI. False la. ஏன்னா SnowSQL Snowflake Web UI ரெண்டுக்கும் ஒரே ஒரு ஆக்சஸ். கரெக்ட். ஃபால்ஸ். இது which of the statement is not supported by Snowflake வந்து absurd. இது ஓகே. இது எல்லாம் இருக்குது. absurd ரூலர் ஆன. which command are non blocking command, copy and insert. இது இந்த ரெண்டுமே வந்து எந்த பிளாக்கிங்கே வராது. அப்டேட் மெர்ஜ் பண்ணும்போது இது பிளாக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. மல்டிபிள் யூசர்ஸ் வந்து சேம் அப்டேட் மெர்ஜ் பண்ணும்போது அது காப்பி இன்சர்ட் நெவர் பிளாக். கரெக்ட். What are the 3 layer of Snowflake? வந்து storage, cloud service and compute layer. கரெக்ட். ஸோ அந்த cloud serviceல அதோட ஃபங்க்ஷனாலிட்டி 4 இருக்குன்னு அது பார்த்தீங்களா? இங்க இருக்குதா. Service offered by client, cloud service, user authentication, infrastructure management, metadata management, query parsing and optimization. கரெக்ட். இது எல்லாமே okay. Multi-factor authentication is support only from enterprises. False. அது வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. false. நெட்வொர்க் பாலிசிங்கிறது வந்து அது ரிலேட்டடா क्वेश्चन வந்துருந்துச்சுங்களா? நெட்வொர்க் அது ரிலேட்டடா வரல. நெட்வொர்க் பாலிசி பத்தி ரிலேட்டடா வரல. okay. Can be enabled for all edition allowing restriction access to users based on user IP address. okay. Time travel period வந்து 1 day and okay. Default auto suspend mentioned while creating the virtual address வந்து 5 minutes. 5 minutes. Unloading supports each of the following format வந்து JSON, Syracuse and the CSV or other delimited files. Yes, correct. The unloading data from Snowflake. ஓகே. என்கிரிப்ஷன் பத்தி தான். இப்போ வந்து இன்டர்னல் ஸ்டேஜுக்கு வந்து நீங்க டேட்டா வந்து லோக்கல் டிரைவ்ல இருந்து போடுறதா இருந்துச்சுன்னா அது என்கிரிப்ஷன் வந்து கிளைண்ட் மெஷின்லயே வந்து என்கிரிப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இன்டர்னல் ஸ்டேஜுக்கு போகுது. லோக்கல் டிரைவ் வந்து நம்ம லேப்டாப்பா கூட இருக்கலாம்.
ஓகே. லேப்டாப்லயே அது என்கிரிப்ட் பண்ணிட்டு தான் ஸ்னோஃப்ளேக் எடுத்துக்குது. அதே எக்ஸ்டர்னல் ஸ்டேஜ் கிளவுடா இருந்துச்சுன்னா அங்க வந்து ஈவன் அங்க வந்து என்கிரிப்ட் பண்ணாம எக்ஸ்டர்னல் ஸ்டேஜ் இருந்தாலும் கிளவுட்ல எதுவும் சேஞ்ச் பண்றது இல்ல, ஸ்னோஃப்ளேக்ல தான் வந்து லோட் பண்ணும்போது அது என்கிரிப்ட் பண்ணுது. கரெக்ட். ஆமா, டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் டேட்டா லோடிங்ல தான் வந்து டேட்டாவே என்கிரிப்ட் ஆகும். ஓகே ஓகே. அந்த கொஸ்டின் அந்த ஸ்னோஃப்ளேக் வந்து எந்த மெத்தடாலஜி வச்சு என்கிரிப்ட் பண்ணுது அப்படிங்கிறது அந்த ஏதோ அதுக்கு இன்னொரு கேள்வி இருந்துச்சு. கிளைண்ட் வந்து அவங்களோட கீ கொடுத்தா வந்து கிளைண்ட் அந்த கீ ப்ரொவைடட் பை த கிளைண்ட் அதை வச்சு டேட்டா என்கிரிப்ட் பண்ண முடியுமானா அது அதுவும் வந்துட்டு. கரெக்ட். அதை வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டேஜுக்கு வந்து அன்லோட் பண்ணும்போது கிளைண்ட் ப்ரொவைடட் என்கிரிப்ட் கீ கொடுக்கலாம். அன்லோட் பண்ணும்போது வந்து இன்டர்னல் ஸ்டேஜுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்கிரிப்ட் பண்ணா, பட் எக்ஸ்டர்னல் ஸ்டேஜுக்கு வந்து என்கிரிப்ட் பண்ணாது ஆட்டோமேட்டிக்கா. அது வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணாத என்கிரிப்ட் பண்ணும். நம்ம அந்த என்கிரிப்ஷன் கீ வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும் எக்ஸ்டர்னல். டேட்டா லோட் ஹிஸ்டரியோட மெட்டா டேட்டா வந்து 14 நாள் இருக்கு, அந்த விஷயம் ஓகே ஓகே. அதுலயே 2 இருக்கு. The load metadata which maintain which file already been loaded for table expires after how many days, and the load metadata for table expires. data load history metadata data query நம்ம வந்து டேட்டாவை query பண்ணோம்னா அதோட ஹிஸ்டரி வந்து அந்த சீக்வல் வந்து 14 days இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து அந்த லோட் அது வந்து இந்த ஃபைல் எப்போ லோட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து 64 days இருக்கும். ஸ்னோ பைப்புக்கு வந்து மெட்டா டேட்டா லோட் வந்து 14 days தான் வருது. ஸ்னோ பைப்னே வந்து நான் டேட்டா லோட் ஸ்னோ பைப்புக்கும் 14 days தான் வருது. ஸ்னோ பைப் 2 பல்க் லோடுன்னு இருக்குது, இன்னொன்று ஸ்னோ பைப் லோடுன்னு இருக்குங்களா. ஸ்னோ பைப் லோடுக்கு வந்து 14 days. அது இன்னொரு இந்த பல்க் லோடுங்கிற மாதிரி இருக்கிறது வந்து 64 days ஏதோ காமிக்கிறாங்க சொல்றாங்க. ஸோ அந்த கொஸ்டின் தான் கொஞ்சம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுது. அது நான் நோட் பண்ணியிருக்கேன். சரிங்க. மோஸ்ட் ஆஃப் இது வந்து கவர் பண்ணியிருக்கேன். எனக்கு இது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுன்னா சொல்றீங்களா குயிக்கா? இந்த பைப் கேன் பி சஸ்பெண்டட் அது மட்டும் நான் பார்த்துட்டு. நான் நிக்கிற இடத்துல யாரும் இல்லாததால் என்னுடைய முகக்கவசத்தை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட பேசுறேன். வணக்கம். மிக மிக முக்கியமானது தடுப்பூசி. இதுவரை தடுப்பூசி போடாதவங்க உடனடியா தடுப்பூசி போட்டுக்குங்க. நோய் தொற்றிலிருந்து நம்மை காக்கவும் மீட்கவும் இருக்கிற மிக மிக முக்கியமான கவசம் தடுப்பூசி தான். நான் தடுப்பூசியை போட்டுக்கிட்டேன், 2 டோஸ்களையும் போட்டுக்கிட்டேன். சிலருக்கு காய்ச்சல் உடல் வலி வரலாம், அதுவும் ஒரே நாளில் சரியாயிடும். அதனால எந்த தயக்கமும் தேவையில்லை. தடுப்பூசி போடுறத ஒரு ஏக்கமாகவே தமிழக அரசு நடத்தி வருது. மாஸ்க் அணிவது, கிருமி நாசினி பயன்படுத்துவது, தடுப்பூசி போட்டுக்கொள்வது ஆகிய 3 மூலமாகவும் கொரோனா தொற்றிடமிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காப்பாற்றிக்கலாம். வருமுன் காப்போம். கொரோனா இல்லாத தமிழகம் அமைப்போம். நன்றி. வணக்கம்.